இந்த கடை அவன் அப்பாவோட தான். இந்த கடைக்காக அவன் கடுமையா உழைச்சிருக்கான். அதனால அவனுக்கு உரிமை இருக்குங்கிறது இந்த நோட்டீஸ். ஆமாமா, வீட்டுக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸி. ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு குழி ஒன்றாங்க பாரு, அவங்கள என்ன பண்ணலாம் சொல்லு? மடி மீனாட்சி, நான் ரெடி ஆயிட்டேன், வாமா போயிட்டு வந்துடலாம். வரேம்மா. எங்க மீனாட்சி? எங்க நாங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம். அப்பாவியா? நானும் வரேனே. இல்ல மாப்ள, நேத்து போய் நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரிங்க, நான் வரேன். சரி வரேன் மாப்ள. அண்ணே. வா சண்முகம், உட்கார். இருக்கட்டுண்ணே. உட்காருப்பா. அண்ணே, கடைக்கு போயிருந்தேன். சரவணன் வந்திருந்தானா? வரலண்ணே. ஆனா நேத்தைக்கு சுப்பிரமணியத்துக்கிட்ட அவனை கேட்காம கடை வியாபாரத்துல எந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஒரு நாள் கடையோட கணக்கு வழக்க அவனால பார்க்க முடியுமா? விடு சண்முகம், பார்த்துக்கலாம். அஜேந்திரா, இங்க வாப்பா. எங்க போயிருந்தப்பா? 2 நாள் ஆளே காணும். இல்லைண்ணே, நாங்கள் இருந்தால் வைஜெயந்தி ஏதாவது பேசுவா, அதான். நாங்கள் வராமல் இருந்தா பிரச்சனை இருக்காது பாருங்க, அதான் நான் வெளில போயிட்டேன். மாமா, நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ள கார்த்திக் நல்லா தூங்குறான். ஒரு 1 மணி நேரத்துல வந்துடுறேன் மாமா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் மாமா. வரேன் மாமா. போயிட்டு வரேன் மாமா. இத பாரு ராஜேந்திரா, நீ எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்டா, அது ரொம்ப முக்கியம். அண்ணா, நான் உங்களுக்கு எதிரியா எப்பவுமே இருக்க மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் என்னால வெளிப்படையா பேச முடியல. டேய், என்ன ஆம்பளடா நீ? அப்படி என்ன பொண்டாடி மேல பயம் உனக்கு? அப்படி சரி விடு சண்முகம், அவன் தான் சொல்றான் இல்ல நமக்கு எதிராக அவ இருக்க மாட்டான்னு. குழந்தை அழுதுன்னு நினைக்கிறேன். வா. என்னடா? என்னம்மா? ஒண்ணு இல்லடா. என்ன கண்ணா சொல்ற? என்ன சொல்றாங்க? அம்மா வேணுமா? அழக்கூடாது. பெரியப்பாலாம் இருக்கும்ல. ஏதாவது சாப்பிடுறியா? ஏய் தம்பி, பசிக்குது போல இருக்கு, போய் பால் ரெடி பண்ணி கொண்டு வா. போடா. ஏன்பா வேணாம்ப்பா. அழுகாத, பால் ரெடி பண்ணி. சரி. ஏ ராஜேந்திரா, என்ன பண்றா அவன்? ராஜேந்திரா, சீக்கிரம் வா. வாப்பா. இந்த பால் சாப்பிடு. தம்பி, அண்ணா, பால் குடிக்கிறீங்களா? ஏன்பா என்ன? ஒருவேளை அம்மாவை காணும் அழுதுட்டு இருக்கானோ? அம்மாவை காணும்னா அதுக்கு ஏன்பா அழ போறான்? இரு செல்லும். சரி, ஒரு வேலை பண்ணலாம். என்னன்னு? டாக்டர் கிட்ட அழாதரா. டாக்டர் கூட்டு போலாம். என்னன்னு தெரியல மீனாட்சி, நாங்க பாலெல்லாம் கூட காட்சி கொடுத்தோம், அப்ப கூட அழுகை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சரி.
என்னம்மா சரிம்மா சரிம்மா அழக்கூடாது அழக்கூடாது சரி 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 ஏன் கண்ணு இப்படி ஆகுற? அழக்கூடாது சரி 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 இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கான். ம், ம். சரி 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 ம் சரி சரிம்மா சரிம்மா வேணாப்பா வேணாப்பா அழுவாதப்பா அழுவாதப்பா வேணாப்பா. ஒன்றும் இல்லை அழக்கூடாது அழக்கூடாது என்ன ஒன்றும் இல்லைம்மா இப்படிதான் நீ அழுதுகிட்டே இருக்கான். அச்சோ மீனாட்சி என்னாச்சு? சரிடா சரிடா ஒன்றும் இல்லைங்க எறும்பு கடிச்சிருக்குங்க அது நமக்கு தெரியாம போச்சு அழக்கூடாது அழக்கூடாது நமக்கு இது தோணாம போச்சு பாருங்களேன். சரிம்மா சரி சரி சரி. அவ்வளோதான் சரி என்ன மீனாட்சி இப்பதான் போன உடனே திரும்பி வந்துட்டேன். ஆட்டோவுக்கு நிக்கிறப்போ ஆனந்தி ஏதோ ஃபோன் பண்ணி வெளியில போறேன்னு சொன்னாங்க அதனால சரி குழந்தை தனியா இருக்குமேன்னு அவங்கள அனுப்பிட்டு நான் இங்க வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை எப்படியா நீ இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? குழந்தை இப்படி வீறிட்டு அழுதா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல எறும்பு கடிச்சிருக்கும் புள்ள பெத்த வைஜெயந்திக்கும் ஆனந்திக்கும் கூட இந்த விவரம் தெரியாது. எங்க அண்ணி தம்பி புள்ள பெத்தவங்களை விட புள்ள பெறாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை நல்லா தெரியும் சித்ரா காஃபி குடுக்குறேன். இத உன் மாமாவுக்கும் உன் வீட்டுக்காருக்கும் கொடுத்துரு. சரிங்க ஏண்டா போன வாரம் அந்த வெங்கடேஷ பையன் கல்கத்தா பட்டியா ராம் சில்க்ஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஏன் என்ன கமிஷன் எல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? எல்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சுப்பா. கரெக்டாக கொடுத்தா பின்னாடி ராம் சில்க்ஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவன். சரி அது யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்ச? பரந்தவங்க கிட்ட தான்ப்பா கொடுத்து அனுப்பிச்சேன். அப்ப சொல்லு விளங்குன மாதிரிதான் விளக்கண்ண அவர் விளக்கண்ணு அவன்கிட்ட போய் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பாரு. காஃபி இந்தாங்க. என்னடா ரொம்ப வலிகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன ஒன்றும் இல்லை பார்க்குறேன்ல விளக்கண்ண. சரி உன் பொண்டாட்டியோட தங்கச்சி கவிதா அவ மாசமா இருக்காளாமே? ஆமாப்பா. அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் இப்போ நான் இப்போ மகன் வழி பேரன் பேத்திய கொஞ்சி விளையாடுறது என்னடா புரியுதா விளக்கண்ண? ஏய் என்ன புரிஞ்சிடுச்சுப்பா. சித்ரா உனக்கு வேணா காபி போட்டு தரட்டுமா? இல்ல வேண்டாம் அத்தை. அப்புறம் உங்க அம்மா கிட்ட பேசுனியா? என்ன அப்படி பாக்குற? அன்னைக்கு கோயில்ல சண்டை போட்டுட்டு எங்களோட கிளம்பி வந்துட்டேன். உங்க அம்மாவும் காது குத்தலுக்கு வரல. அதனால தான் கேட்டேன், நீ உங்க அம்மாவை பாத்தியா பேசுனியான்னு. இல்லத்த, என் அம்மாவை நான் பார்த்தேன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஆமா, அன்னைக்கு நீ செஞ்சது சரியா சித்ரா? நீ அன்னைக்கு காது குத்தலுக்கு வந்த இடத்துல உங்க அக்கா மீனாட்சிய அவமானப்படுத்துற மாதிரி நீ நடந்திருக்க கூடாது. ஆயிரம் இருந்தாலும் மீனாட்சி தானே இத்தனை நாள் உன்னை பாத்துக்கிட்டா. அவ சம்பந்தப்பட்ட காது குத்தல் விழாவுக்கு வந்த நீ அமைதியா இருந்திருக்கணுமா? அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி நீ எங்களோட கிளம்பி வந்தது நியாயமா பார்த்தா தப்புதானே சித்ரா? அத்தை, என்னையும் என் புருஷனையும்
என் தங்கச்சி ரொம்ப கேவலமா பேசினா அத்தை, அதான். அது உனக்கு ஒரு சாக்கு. நீ உன் புருஷனோட சேரணும்னு முடிவு பண்ணிட்ட, அதுக்கு இதை சாக்கா எடுத்துக்கிட்ட. உன்னை உன் புருஷன் என்னைக்கு மரியாதையா நடத்துறான்னு அவங்க கூட கிளம்பி வந்த? உங்க அம்மா மேல தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மீனாட்சி உன்னை எவ்வளவு தூரம் தாங்கினா, அவளை அவமானப்படுத்துற மாதிரி அன்னைக்கு நீ நடந்திருக்க கூடாது. இந்த வீட்ல வைஜெயந்தியை தவிர எந்த பொம்பளைக்கும் மரியாதை கிடையாது. இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில என் புருஷன் ஒரு தடவை கூட என்ன மனுஷியா பார்த்ததில்ல. அதே மாதிரி நீயும் ஒரு அடிமையா இருந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. அப்பா, எதுக்கு எனக்கு கார் அனுப்பி அவசரமா வர சொன்னீங்க? ஆமாம்மா, எல்லாம் ஒரு முக்கியமான காரியம், அவசியமான காரியம். அதான் ஒன்று உடனடியாக வர சொன்னேன். நான் நிற்கிறாள என் முதல் மனைவி, உன் பெரியம்மா. அவளை போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, வீட்டுக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸி. ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு குழி ஒன்றாங்க பாரு. அவங்கள என்ன பண்ணலாம் சொல்லு? என்னப்பா சொல்றீங்க? அப்படி என்ன பண்ணாங்க? அதான் இவன் என்ன பேசுனான்னு தெரியுமா? என்னென்னமோ தாளிச்சான். நிக்கிறாபார், அப்படியே ஒண்ணுமே தெரியாம மாதிரி அப்படியே நிக்கிறாபார். ஏமா இப்படி இருக்கீங்க? அந்த கைராசி வீட்ல அந்த மீனாட்சி, அவங்க தங்கச்சி கவிதா, அவங்க அம்மா அந்த ஆனந்தி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்கம்மா. நீங்க என்னமோ அந்த மீனாட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல கண்ணு, நான் அப்படி சொல்லல. பின்ன வேற எப்படி சொன்னீங்க? என்ன இருந்தாலும் நான் உங்க வயித்துல பிறக்காதவ தானே. அதான் என்ன பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? என்ன கண்ணு இப்படி பேசுற? உங்க அம்மாவை இது வரைக்கும் நான் 2வது சம்சாரம்னு நினைச்சு பார்த்திருப்பேனா? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானமா பார்த்திருக்கேன். அப்படி பார்த்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்கல்ல? ஐயோ கண்ணு, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. நீ இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணுமா. உன்னை பத்தி அப்படியெல்லாம் கவலைப்படாம நான் இருப்பேனா? ஆமா ஆமா, ரொம்ப கவலைப்பட்டு கிழிச்ச. அதான் எல்லாத்தையும் கேட்டனே நானு. எப்படியெல்லாம் சும்மா அப்படி எப்படியெல்லாம் பேசுனேன். அப்பவே அங்க வச்சு கழுத்து நடிச்சு கொண்டிருப்பேன் நானு. என் பொண்ணு வைஜெயந்திக்கு எதுவும் தெரியாம நடக்கக்கூடாதுன்னு தான் அவளை இங்க வர சொன்னேன். இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்குமே சொல்றேன், எனக்கு எதிரினா அந்த மீனாட்சி உங்களுக்கும் எதிரிதான். புரியுதா? சித்ரா, இனிமே நீ வீரமணிக்கு மருமகளா, வீரசேனனுக்கு மனைவியா மட்டும்தான் நீ இந்த வீட்டுல இருக்கணும். புரியுதா? எனக்கு சத்தியம் பண்ணு. என்ன பாக்குற? பண்ணு சத்தியத்தை. என்ன சித்ரா யோசிக்கிற? என்ன நம்பி தானே எல்லாரையும் விட்டுட்டு வந்த. அப்புறம் ஏன் சத்தியம் பண்ணி யோசிக்கிற? சத்தியம் பண்ணு சித்ரா.
சத்தியம் பண்ணு. வாங்க வாங்க வணக்கம் ஐயா. வாங்க 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 வணக்கம். எல்லாரும் வாங்க உள்ள பாப்பா போங்க. கணக்கப்பில் வாங்க போங்க. போ. இருங்க, எல்லாருக்கும் காஃபி சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாயா. இல்ல இருங்க தம்பி, சொன்ன நான் வரேன். கேளுங்க. சண்முகம், நீ உட்கார்ந்து வியாபாரத்தை பாரு. என்ன அண்ணே, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு வேற வழி இல்லாம உட்காந்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எந்த சங்கடமும் இல்லை. இனிமே நீ தான் இங்க உட்கார்ந்து எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கணும். ம்? அன்னைக்கு ராஜேந்திரன் வரல, அதான் இன்னைக்கு அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ராஜேந்திரா, இந்த முடிவுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆமாமா, இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைஜெயந்தி கேள்வி கேட்கும்போது தான் இவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே துருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பான். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணங்களுக்கு இந்த சொத்து விஷயத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதே நேரத்துல வைஜெயந்தி பக்கம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் சரவணன் பக்கத்துல தான் இருக்கணும், அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு உயிரை வாங்குறாங்க. என்னால சமாளிக்க முடியல மாமா. ஏண்டா நீ இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையடா? ஆம்பளைன்னா சும்மா அப்படியே கம்பீரமா நிக்க வேண்டாமா? ஆமா மாமா, எங்க சாந்தி அக்கா உங்களுக்கு பொண்டாட்டி அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒருத்தி அமைஞ்சிருந்தா நானும் கம்பீரமா முடிவு எடுத்திருப்பேன். என் விஷயத்துல நானே தனியா முடிவு எடுத்திருப்பேன். ஆனா எனக்கு அமைஞ்சது ராட்சசியால இருக்கா. நான் ஏதாவது பேசுனா பாவம் அந்த பச்சை குழந்தை அதை போட்டு கொடுமைப்படுத்துறா. அது கிடந்து தவிக்குது. அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அட ஏன்டா நீ ஒருத்தன் எல்லாம் இல்ல ஈஸியா முடிக்கலாம். ராஜேந்திரன் சொல்றதுதான் சரி. சரி சண்முகம், நீ வியாபாரத்தை ஆரம்பி. நாம அன்னைக்கு வந்த உடனே கிளம்பிட்டோம். சரவணம் வந்து தகராறு பண்ணதுனால எல்லாரும் கிளம்பிட்டோம். ஒன்றும் ஓடல. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். நீ வியாபாரத்தை ஆரம்பி. சண்முகம், அன்னைக்கு நான் எதுவும் வாங்கல. இன்னைக்கு உன்னோட கடையில ஒரு புடவை வாங்கலான்னு இருக்கேன். அண்ணே, என்ன என்னண்ணா நீங்க நம்ம கடையில போய் புடவை வாங்கிக்கிறேன்னுட்டு? இல்லப்பா, நான் ஒரு புடவை வாங்கிக்கிறேன். முதல்ல பொறுப்பெடுத்திருக்கேன். வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் முதல் வியாபாரம் பண்றேன். மீனாட்சி வந்திருந்தா அவளே எடுத்திருப்பா. அவ சார்பா அவளுக்காக நான் ஒரு புடவை எடுத்துக்கிறேன். சரிங்க. இதை எடுத்துக்கிறேன். சரிண்ணே. சரி, இந்தப்பா வாங்கிக்க. உன் வியாபாரம் மேலும் மேலும் அமோகமா இருக்கணும். இன்னும் இந்த கடையை நீ பெரிய அளவுல கொண்டு போகணும். இந்தா. ஆமா முதலாளி, இந்த தள்ளுபடிலாம் எங்களுக்கு கிடையாதா? அதாவது இந்த 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கினா 300 ரூபா தள்ளுபடி தருவாங்களே, அப்படி நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க, மன்னிச்சிருங்க. இந்த கைராசி சில்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவும் சரி எங்க அண்ணனும் சரி கூட சேர்த்து விலையை வச்சு அதுக்கப்புறம் தள்ளுபடிலாம் சொல்ல மாட்டாங்க. எது நியாயமான விலையோ அதைத்தான் வைப்பாங்க. அப்படித்தான் நானும். அதனால உங்களுக்கு தள்ளுபடி பண்ண முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க. நல்லது சண்முகம், இப்படிதான் இருக்கணும். நீ வந்த நேரம் இங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? தம்பி, கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா கொடுங்க.
என்னண்ணே? சரவண இந்த கடைக்கு உரிமை கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இந்த கடை அவன் அப்பாவோட தான். இந்த கடைக்காக அவன் கடுமையா உழைச்சிருக்கான். அதனால அவனுக்கு உரிமை இருக்குங்கிறது இந்த நோட்டீஸ். என்னங்க அநியாயமா இருக்கு? அவருக்கு என்ன தெரியும் இந்த கடையை பத்தி? நீங்க அவருக்கு அப்பப்ப பணம் கொடுப்பீங்க, அதை வாங்கித்தான் அதை சீர்திருத்தம் பண்றேன் இதை சீர்திருத்தம் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தாரு. நீங்களும் பாசக்காரன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே தம்பி, திடீர்னு இப்படி கவுத்துட்டாரு. நல்லா இல்ல தம்பி இது. சரவணனா இது பண்ணல, அவனை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறாரு வீரமணி. அவர் தூண்டி விட்டா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? ராஸ்கல் என்ன கூட தான் என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்கேன் நானு. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகல. எனக்காவது அவங்க பொண்ணை கட்டிட்டேன்ற கட்டாயத்தில் இருக்கேன். ஆனா இவனுக்கு என்ன அவரோட வேலை? சண்முகன் முதல்ல கல்லால உட்காரும் போது தேவையான இதெல்லாம் தப்புன்னு. ஆமா தம்பி, இதை நீங்க சும்மா விடாதீங்க. நீங்க பொறுமையா இருக்கிறதுனால தான் அவர் மேல மேல தப்பு பண்ணிட்டே போறாரு. நீங்க ஏதாவது செய்யுங்க தம்பி. அந்த வீரமணியோட எண்ணமே அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை பண்ணி எங்களை அடிச்சுக்க வச்சு எல்லாத்தையும் அடையணுங்கிறது தான். இதுக்காகத்தான் நம்ம சரவணன் அவர் தூண்டி விட்டுருக்காரு. இப்ப நானும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது செஞ்சா அது அவருக்கு சாதகமாக தான் போய் முடியும். அவங்க இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அவங்க நினைச்சதை செஞ்சிருவாங்க. நாம நம்ம பையன்கிட்ட தான் பேசணும். நாம போய் சரவணனை பார்த்து பேசிட்டு வரலாம். வாங்க.